வெல்கம் டு சேஷாத் விவ். இந்திய அணியின் வெற்றி ஊர்வலத்தின் முடிவில் வான்கேடே மைதானத்தில் பேசிய இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா குறித்து பேசும்போது மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஹர்திக் ஹர்திக் என கோஷமிட்டாங்க. அதை அடுத்து ஹர்திக் பாண்டியா எழுந்து நின்று ரசிகரின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். இந்த காட்சி நிகழ வைக்கும் ஒன்றாக இருந்துச்சு. அப்படி என்ன சொன்னார் ரோஹித் சர்மா? 2024 T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி உலகக்கோப்பையை வென்றுச்சு. இது இந்திய அணியின் 2வது T20 உலகக்கோப்பை வெற்றியாகும். இதை கொண்டாட முடிவெடுத்த பிசிசிஐ மும்பை விமான நிலையத்திலிருந்து வான்கேடே மைதானம் வரை திறந்தவெளி பேருந்தில் இந்திய வீரர்களை அழைத்து சென்று ஊர்வலம் நடத்துச்சு. அதன் முடிவில் வான்கேடே மைதானத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. அதில் பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா வீசிய கடைசி ஓவர் குறித்து குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான அந்த இறுதிப் போட்டியில் கடைசி ஓவரில் 16 ரன்களை தடுத்தால் இந்திய அணி வெற்றி பெறும் என்ற நிலை இருந்துச்சு. அப்போது ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் பும்ரா தங்களின் 4 ஓவர்களையும் முழுமையாக வீசி முடித்திருந்த நிலையில ஹர்திக் பாண்டியா கடைசி ஓவரை வீசினார். மிகவும் அழுத்தம் நிறைந்த அந்த ஓவரை அவர் கச்சிதமாக வீசினார். அந்த ஓவரின் முதல் பந்திலேயே ஆபத்தான பேட்ஸ்மேனான டேவிட் மில்லர் கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்தார். பின்னர் அந்த ஓவர்ல தென்னாப்பிரிக்க அணி 8 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்துச்சு. அதில் ரபடா விக்கெட்டையும் வீழ்த்தி இருந்தார். ஹர்திக் பாண்டியா அந்த போட்டியில் 4 ஓவர்களில் 20 ரன்கள் மட்டும் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இந்திய அணியின் வெற்றிக்கு அவரும் முக்கிய காரணமாக அமைஞ்சாரு. இது குறித்து பேசிய ரோஹித் சர்மா இறுதி போட்டியில் முக்கியமான கடைசி ஓவரை ஹர்திக் பாண்டியா வீசினார். அவருக்கு எனது பாராட்டுக்கள். கடைசி ஓவர்ல எத்தனை ரன்கள் தடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த ஓவரை வீசுவதற்கு கடுமையான அழுத்தத்தை எதிர்கொள்ளணும். அதை அவர் சரியாக செஞ்சாரு. அவருக்கு எனது பாராட்டுக்கள் அப்படின்னு ரோஹித் சர்மா சொன்னாருங்க. ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா குறித்து கூறியவுடன் வான்கேடே மைதானத்தில் கூடியிருந்த ரசிகர்கள் விண்ணை முட்டும் அளவுக்கு ஹர்திக் ஹர்திக் என கோஷம் எழுப்பினாங்க. இதே மைதானத்தில் தான் 2 மாதங்கள் முன்பு IPL தொடரின் போது ஹர்திக் பாண்டியாவை விமர்சித்தும் அவருக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தற்போது இந்திய அணிக்காக உலகக்கோப்பை வென்று கொடுத்த ஹர்திக் பாண்டியாவை அதே ரசிகர்கள் பாராட்டி கோஷம் எழுப்பினாங்க. இதை அடுத்து எழுந்து நின்ற ஹர்திக் பாண்டியா ரசிகரின் கோஷத்துக்கு 2 கைகளையும் தூக்கி தான் அதை ஏற்றுக்கொள்வதாக செய்கை செய்தார். மேலும் ரோஹித் சர்மா தன்னை பாராட்டியதற்கு 2 கட்டை விரல்களையும் உயர்த்தி காட்டி அவருக்கும் நன்றி கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.